வெல்கம் டு ஃபியோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப்பு பால் பவுட்ரு, 1 கப்பு காய்ச்சின பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டம்ளர் சுகர், 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் பால் பவுடர் தட்டிக்கிடுவோம். அது கூட நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே நல்லா கலந்துக்கிடணும். சின்ன சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கலங்கிடணும். பாலில் பண்ணாமல் பால் பவுடரில் பண்ணோன்னா நமக்கு தேவையான அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ, நான் 2 கப் எடுத்துருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு அப்படியே பால்கோவா கிடைக்கும். பாலில் பண்ணோன்னா குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் அதோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தான் நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பால் பவுட்ரு போட்டு பண்ணுறதுனால பால் பவுட்ரு போடும்போது அந்த அடி பிடிச்சி கரிஞ்சிடும். நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பால் பவுட்ரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கேப் விட்டுட்டோன்னா அது கறி ஆரம்பிச்சிடும். கீழே பிறகு கரிஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறமா ஒரு பிஞ்சு உப்பு போடலாம். அந்த சுகர் பேலன்ஸுக்கு நீங்கள் உப்பு ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் பேலன்ஸாட்டு இருக்கும். கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த கட்டியான இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கிண்டிக்கலாம். இந்த மாதிரி டவாவில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் பிரிஞ்சு தனியாக வரணும் உருண்டு. அந்த அளவுக்கு நம்ம கையெடுக்காமல் கிண்டணும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். சுவையான பால்கோவா ரெடி. நம்ம இது ஆறின பிறகு செட்டான பிறகு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ.